ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் சூப்பராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கையோடு ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சாதாரண நாள் கிடையாது, ரொம்பவே அதிசயமான ஒரு நாள். இன்றைக்கி என்ன அதிசயமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ஏப்ரல் மாதத்துடைய முதல் நாள். ஆமாங்க, இன்றைக்கி ஆங்கில மாதத்தில் 4வது மாதத்துடைய முதல் நாள். இன்றைக்கி கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. இன்றைக்கி பிறந்திருக்கக்கூடிய இந்த மாத பிறப்பு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நிறைந்த நாளாக பிறந்திருக்கு. அப்படி என்ன அதிசயமான நாள்? எப்பயும் போல் ஏப்ரல் மாதம் பிறந்திருக்கு, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தர நட்சத்திரமானது வந்திருக்கு. 12வது மாதத்தில் 12வது நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் வருவது ரொம்ப விசேஷம். ஸோ இன்றைக்கி தமிழ் மாதத்தில் பங்குனியுடைய 18ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. இன்றைக்கி உத்தர நட்சத்திரம் வந்திருக்கு. இன்றைக்கி தான் அனைத்து முருகன் கோவில்களில் பங்குனி உத்தர விசேஷமானது வைபவமாக இருக்கும். ஸோ எல்லா முருகன் கோவில்களையும் முருகனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். இந்த ஸ்பெஷலான நாளில் இது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, இன்றைக்கி பௌர்ணமியும் வந்திருக்கு. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி. இன்றைக்கி ஒரு நிறைஞ்ச ஒரு சிறப்பான நாள். இந்த சிறப்பான நாளில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் இனி என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கூடவே ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும். ஸோ அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஏப்ரல் மாதம் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால் வாழ்க்கையே மாறும். ஸோ வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஏப்ரல் மாதம் பிறந்த இன்றையிலிருந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழிலாகட்டும், பொருளாதாரம் ஆகட்டும், காதல் ஆகட்டும், குடும்பம் ஆகட்டும், ஆரோக்கியமாகட்டும், இதிலெல்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ எப்படியெல்லாம் இதில் மாற்றம் ஏற்படும், அதை எப்படி நீங்கள் சமாளிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய மாதமாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பணியிடத்தில் சவால்களையும் கூடுதல் செலவுகளையும் எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் மாத இறுதியில் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். பொறுமையாக இருப்பது நன்மை தரும். பணியிடத்தில் நீங்கள் விமர்சனங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். இது உங்கள் தன்னம்பிக்கையை சற்று குறைக்கக்கூடும். அதனால் கடின உழைப்பை நம்புங்க. எந்த அளவுக்கு கடின உழைப்பை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் நீங்கள் விமர்சனங்களை எதிர்கொள்ள நேரிடும் போது அதை பற்றிலாம் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, எத்திக்ஸு. அந்த எத்திக்ஸ்க்கு ஏற்ப செயல்படுங்க. அதோட தன்னம்பிக்கையை இழக்காதீங்க. சற்று குறைந்தாலும் அது உங்களுடைய உழைப்பையே பாதிக்க செய்யும். அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணி செயல்படணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு எதுலெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். எதுலெல்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்றிலிருந்து வீணான செலவுகள் மற்றும் அலைச்சல்கள் குறைவது பெரிய அளவுக்கு நிம்மதியை கொடுக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். தயக்கத்தை போக்கி முடிவுகளை துணிச்சலாக எடுத்திங்கன்னா வெற்றி பெற முடியும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியும் இணக்கமும் நிறைந்திருக்கும். அதோடு மனக்குழப்பம் விலகி தெளிவாக முடிவெடுப்பீங்க. குரு கூட புதன் பரிவர்த்தனை யோகத்தால் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் நீங்கள் விரும்பியது இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதோடு வீடு சொத்து சம்பந்தப்பட்டவ வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் ஏற்படும்.
உத்தியோகத்தில் கூட எதிர்பாராத வளர்ச்சி, அதுக்கப்புறம் எதிர்பாராத முன்னேற்றம் ஆகியவை இன்றிலிருந்து ஏப்ரல் மாதத்தில் பார்ப்பீங்க. ஸோ அனுகூலமாக இருக்க போது சாதகம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணம் மற்றும் பொருளாதாரத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்றிலிருந்து பணவரவு மற்றும் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது சிறப்பான காலமாக இருக்கும். பணவரவு பெரிய அளவுக்கு அதிகரிக்கவில்லை என்றால் கூட வீண் செலவுகளும் மருத்துவ செலவுகளும் எதிர்பாராத விரயங்கள் ஆகியவை குறையும். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வகை நஷ்டமும் உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது. எனவே வரவு செலவு விஷயங்களில் சிக்கனமாகவும் பட்ஜெட் போட்டு செயல்படுவது நல்லது. பட்ஜெட் போட்டு செயல்பட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் நீங்கள் நல்லா முன்னேறலாம். ஸோ அதனால் பட்ஜெட் போட்டு செயல்பட பாருங்கள். அதுக்கப்புறமா வேலை மற்றும் தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். வேலை மற்றும் தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இனி வேலை மற்றும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள், மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழல் ஆகியவை உண்டாகலாம். இருப்பினும் இது தற்காலிகமானவை மற்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது என்பது குறிப்பிடப்படுது. குரு புதன் பரிவர்த்தனையால் எந்த சிக்கல்கள் வந்தாலுமே அதை எளிதாக சரி செய்யக்கூடிய சூழல் உங்களுக்குள்ள உண்டாகும். அதோடு வெளிநாட்டில் இருப்பவர்களோ வெளிமாநிலம் அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியே வேலை பார்ப்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். அதோடு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் வளர்ச்சி உண்டாகும். ஸோ வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கு பாசிட்டிவாக என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ எதில் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்ல போகிறேன். எதில் கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்காரங்களுக்கு ராசியிலே சனி செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களும் இருப்பதால் முரண்பாடான குணம் ஏற்படும். ஒரு பக்கம் சோம்பலாக இருக்கும், அதே நேரத்தில் மற்றொரு முன்பக்கம் முன்கோபமும் விவரிக்க முடியாத எரிச்சலும் உண்டாகும். ஸோ இதை தவிர்ப்பதற்கு அவசரப்பட்டு கோபமாக எதையும் பேசக்கூடாது, எதையும் வைத்து விடக்கூடாது. இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவினாலும் நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசுவது அவசியம். கவனம்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதுக்கேற்ப கவனமாக இருக்க பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு பலன்களை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பரிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ பரிகாரம் இது பர்டிகுலராக பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இதை பெண்கள் மீன ராசிக்காரங்க நீங்கள் இதை செய்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ என்ன பரிகாரம் ஏது பரிகாரம் அப்படிங்கிறத குறிப்பிடுற தெளிவாக பரிகாரத்தை தெரிஞ்சு பரிகாரத்தை பண்ணி பயன் பெறுங்க. சரி வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இது பங்குனி பௌர்ணமியான இன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம். எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனது குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது. அது அந்த குடும்பத்திற்கே பெரிய அளவில் பாதிப்பு கொடுத்து விடும். கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்தில் ஆறுதலாக இருந்து அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வேலையை நிச்சயம் ஒரு பெண்ணால் செய்துவிட முடியும். ஆனால் எந்த ஒரு பெண்ணின் மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு இருந்ததில்லை. இருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் தாக்கும். ஆகவே உங்களுடைய மனக்குழப்பம் தீர, உங்களுடைய நிதி நிலைமை சீர்பட பங்குனி உத்திர பௌர்ணமியான இன்னைக்கு இந்த வழிபாட்டை செய்யுங்க. இது மிக மிக சுலபமான வழிபாடு. இதற்கு நீங்கள் பெருசாக எந்த சிரமமும் பட வேண்டாம். இந்த ஒரு பூவை கட்டி கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு கொடுத்து விட்டு வாங்க போதும். வாசனை இருந்த மல்லிப்பூவை வாழை நாரால் உங்கள் கையால் கட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் உங்கள் கையாலே கொடுத்து விட்டு வாங்க. அம்மன் கோவிலில் 2 விளக்குகளையும் போடுங்க. அந்த கோவிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டால் இன்றோடு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. உங்களுக்கோ உங்களுடைய கணவருக்கோ வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை என்றாலும் இந்த வழிபாட்டை செய்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை இன்று செய்ய மறக்காதீங்க. இது தாங்க பரிகாரம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பயன் பெறுங்க.
ஸோ இந்த ஒரு வீடியோவை மீன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. கிடைச்ச ஐடியாவுக்கு ஏற்ப செயல்படுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதை இருக்க நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.